வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் ஆண்டனிக்கு மூத்த மகள் திடீரென தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரை உலகத்தையும் சினிமா ரசிகர்களையும் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவமானது. இந்த சம்பவத்தை பற்றி ஒரு விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக மற்றும் நடிகராக தயாரிப்பாளராக பார்த்திங்கன்னா உச்சம் தொட்டவர் தான் விஜய் ஆண்டனி. இவர் வெற்றிகரமாக வலம் வந்தவர் விஜய் ஆண்டனி அவர்கள். அவருக்கு மீரா, லாரா என 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆழ்வார்பேட்டையில் டிடிகே சாலையில் உள்ள ஃபார்ம் ஹவுஸில் தான் அவர் தங்கி குடும்பமாக பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் அவருடைய மூத்த மகள் மீரா வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. இளைய மகள் லாரா 19வது படிச்சுட்ருக்க 10ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்காங்க. இருவருமே பார்த்திங்கன்னா பொது தேர்வில் எழுத இருக்கிற நிலையில் அதற்காக இந்த வருட தொடக்கத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா மும்முரமாக ஆர்வத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் படிப்பை தவிர்த்து விளையாட்டுலேயும் ஆர்வம் கொண்டிருந்த மீரா பேட்மிண்டன் வீராங்கனையாக பார்த்திங்கன்னா வலம் வந்த நிலையில் விபரீத முடிவாக தற்போது விஜய் ஆண்டனியின் குடும்பத்தை ஸ்தம்பிக்க செய்து பெரும் சோகத்தில் மூழ்கடிச்சிருக்கிறாங்க. வழக்கம்போல் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து மகளுடைய மீராவின் அறைக்கு சென்று விஜய் ஆண்டனியை பார்த்தபோது அங்கே மகள் பார்த்திங்கன்னா மகள் தனது துப்பட்டாவை வைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை கண்டு அவர் நிலகுலைஞ்சு போனார். விஜய் ஆண்டனியின் கதறல் அழுகுரல் சத்தம் கேட்டு ஓடி வந்த மனைவியும் பார்த்திங்கன்னா அழுந்து துடிச்சு போனாங்க. வீட்டு பணியாளர்களுடன் சேர்ந்து இருவரும் மகளை மீட்டு அருகில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அங்கே விஜய் ஆண்டனியின் மகள் அவருடைய மகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் தெரிவிச்சிட்டாங்க. அவர்களை பார்த்திங்கன்னா பெரும் வேதனைக்கு உள்ளாச்சு அந்த ஒரு சம்பவம். இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் நடந்த அடுத்தடுத்த நகர்வுகளும் தொடர்ந்து வெளியான தகவல்களும் பரபரப்பை கூட்டிகிட்டே இருக்குது. இசையால் நம்ம கிறங்கடித்து இன்னல்களை விஜய் ஆண்டனி அவர்கள் மறக்கடித்து வந்த நிலையில் அவரின் மகள் கடந்த ஒரு வருஷமாகவே மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தகவலானது வெளியாச்சு. இது நெஞ்சை நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து போலீஸார் தடவியல் ஆய்வாளர் உதவியுடன் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி வீட்டில் விசாரணை நடத்தி சில தடயங்களை சேகரிக்க தொடங்கினாங்க. மேலும் விஜய் ஆண்டனியின் மகள் மீரா 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் படிப்பின் பெயரில் பள்ளி நிர்வாகம் ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் சந்தேகம் அடைஞ்சாங்க. அதன் பின்னர் அவர் படித்த பள்ளி முதல்வரிடம் முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மீராவின் தோழிகள் மற்றும் அவருக்கு பாடம் எடுக்கும் அந்த ஆசிரியர்களிடம் விசாரணை தொடங்கியது போலீசார் அவர்கள். விஜய் ஆண்டனியின் மகள் செல்போனை கைப்பற்றிய போலீஸ் எல்லையில் அவரின் வீட்டு பணியாளர்களிடமும் பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தினாங்க. ஒரு வருட காலமாகவே விஜய் ஆண்டனியின் மகள் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் போலீஸாருக்கு கிடைத்த அந்த தகவல் விசாரணையை மேலும் பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தியது. இதற்கிடையில் மகளின் உடற்கூறாய்வு சோதனைகள் முடிந்து அவரின் உடலை விஜய் ஆண்டனி பெற்றுக்கொண்டார். நேற்று 7 வயதிலேயே தந்தையை இழந்த விஜய் ஆண்டனிக்கு தற்போது மூத்த மகளான மீராவும் பார்த்திங்கன்னா இறந்த செய்தி அவரை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை எண்ணம் குறித்து விஜய் ஆண்டனி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ ரசிகர்களால் இணையதளத்தில் பகிர்ந்து வருத்தம் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.